இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தான். கோழிக்காலில் வந்து ஒரு வறுவல் பண்ண போகிறோம். ஸோ கோழிக்கால், இது பேர் டிஷ் பேரு? இல்லை, கோழிக்கால் வறுவல் தான் டிஷ் பேரு. ஓகே, கோழிக்கால் வறுவல். ஆமாம். கோழிக்கால் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கோழிக்கால், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், கோழிக்கறி குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கோழிக்காலை வந்து ஒரு மசாலா போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆன் பண்ணிக்கலாம். இன் ஜென்ரல் கோழிக்கால் மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் சாப்பாடு கொடுக்கணுன்றவங்க வாங்கி பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் சைட்லலாம் போனீங்கன்னா அந்த கோழிக்கால் குழம்பு வைப்பாங்க. சிக்கனில் வந்து சிக்கன் கம்மியாக இருக்கும், பட் இந்த கோழிக்கால் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு குழம்பு வைப்பாங்க. ஹை ப்ரோட்டீன். ஆமாம், நல்ல ஒரு ப்ரோட்டீன். இது எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். பட் அதை க்ளீன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் வந்து இதை போட்டு குக் பண்ணி, அதாவது அது மேலே இருக்க அந்த ஸ்கின் இருக்கும், அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட நெயில் இருக்கும், அந்த நெயிலை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கடையில் வாங்கும்போது ஒரு சில பேர் க்ளீன் பண்ணி தாங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம நெயில் மட்டும் கட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஸ்கின்னை உரிக்க மாட்டாங்க. நம்ம அப்படி உரிச்சே கொடுத்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு சுடுதண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா கோழி கீழெல்லாம் கால் வச்சு நடக்கும், இல்லை அதுக்கு ஏதாச்சும் இன்ஜுரிஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த கால் வாங்கும்பொழுதும் அதை அந்த மாதிரி ரொம்ப டார்க்காக கருப்பாக இல்லாத காலை பார்த்து வாங்காமல் நல்லா இந்த மாதிரி க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க காலை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக பார்த்து. ஆமாம். அண்ட் ஓகே, இப்போ இது காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இது நார்மலாக யூஸ் பண்ணுற, வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கால் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆயிலில் அப்படியே ஸ்லோவாக போட்டுடலாம். ஓகே, எடுத்ததுமே போட்டுடலாமா? ஆமாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட மசாலாஸ் போட்டு நம்ம வந்து இதில் ஒரு வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம இத்தனைக்கும் வாஷ் பண்ணாலுமே கூட அது அப்படியே தான் இருக்கும்ல. பிளட் இதெல்லாம் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் இதை நம்ம வந்து தோல் உரிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல மஞ்சத்தூள்லாம். ஸோ அதில் அந்த மாதிரி தான் இது. பிளட் எல்லாம் கிடையாது, அது க்ளீன் பண்ணுறதுனால வர்றது தான். ஓகே, நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து தோலை உரிச்சிடலாம், ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நெயில் வந்து நீங்கள் ஷாப்லேயே கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோமே, சூடாகிட்டு? இல்லை, மைல்டான சூடில் இருக்கும் போதே நம்ம போட்டு இது லைட்டாக ஒரு வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போது இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். அடுப்பை வந்து மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். ஸோ வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் வச்சுருக்கேன், தனியாத்தூளும் அகைன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளில் போட்டு குக் பண்ணியிருந்தாலும் நம்ம குக் பண்ணும்பொழுது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இது இப்போ இந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ இதுக்காக தான் வார்ம். ஆனால் மொத்தமாகவே அப்படியே தான் போடணும், கட் பண்ணிலாம் போடக்கூடாது. இல்லை, இது கட் பண்ணி போட முடியாது, இது அப்படியே தான் இருக்கும். அப்போ தான் கால் மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் விரல். ஸோ நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அதுக்காக. ஸோ அப்படியே தான் செய்யணும். ஆமாம், அப்படியே தான் செய்யணும். இப்போ இந்த மசாலாஸில் இந்த இது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுலேயே. ஸோ அதுலேயே வந்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு மசாலாஸ் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது வந்து நடுவில் இந்த மசாலாஸ் படுற மாதிரி வறுத்தா மட்டும் பார்த்துட்டுமா? இப்போ அது அப்படியே நீங்கள் பரட்டிகிட்டே இருந்தாலே அதில் அந்த மசாலாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பட்டு அது நல்லா அதுலேயே வறுவலாக ஆரம்பிச்சிரும். இந்த பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம ரெகுலராக சிக்கன் தொக்கும் இல்லை மட்டன் தொக்கும் இந்த நான்வெஜ் செய்கிற மாதிரி எல்லா ஐட்டமும் போட்டு தாளிசம் பண்ண போகிறோம். ஓகே, அந்த பட்டை, கரம் மசாலா அதெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு தாளிசம் பண்ண போகிறோம். எண்ணெய் லைட்டாக ஹீட்டில் இருக்குது. ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கிறேன், 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு கரண்டி மட்டும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ ஒரு பக்கம் வந்து மசாலாவோட சேர்ந்து கோழியுடைய காலை வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த வறுவலுக்கு தேவையான தாளிசம் ரெடி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி. இதில் என்ன யூஸ் பண்ணணும்? இதில் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து வார்மாக இருக்கும் போதே போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகா போட்டதும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி. ஆமாம், எல்லா பக்கமும் எண்ணெயில் படுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து தாளிசமுக்கு கரம் மசாலா பொருட்களை போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக சால்ட்டை போட்டுக்கலாம். ஓகே. அதில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் மசாலா பொருட்களோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம், சால்ட் போட்டிருக்கோம். அண்ட் இப்போ அதுலேயும் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே. கால் அப்படியே கலர் மாறுது ஒரு மாதிரி. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதே போல் ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இதெல்லாம் நல்லா வதங்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து வெறும் கால் மட்டும் தான் எடுக்க போகிறோம், மறுபடியும் இந்த மசாலா எடுக்க போகிறதில்ல. அதனால் அதில் மட்டும்தான் காரம் இருக்கும். அதனால் மறுபடியும் இதுக்கு மறுபடியும் இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதிலே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா அப்போ அதில் எப்படி குக் பண்ணுவீங்க? ஆமாம், நான் வறுவல் தானே சொன்னேன். ஸோ இதில் போட்டு பெரட்டி நல்லா வறுவல் கேட்குற மாதிரி மசாலா எல்லா சைட்லேயும் ஒட்டுற மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். ஓ. ஸோ இப்போ வந்து மசாலாஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆல்ரெடி வந்து நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். தனியா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், அது பேலன்ஸ் பண்ணுறது. தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போலேயே போட்டுக்கலாம். இதில் வந்து அந்த சிக்கன் மசாலா வச்சுருக்கேன். வீட்டில் இது போடுறதா இருந்தாலும் போடலாம், ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது போட்ட சில பேர் நீங்களே வந்து ஆமாம் சிக்கனுக்கு மட்டன் செய்யும் போதுல ஒரு ஸ்பெஷல் மசாலான்ற மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க. இதில் வந்து சோம்பு தூள் போட்டுக்கிறேன். சோம்பு தூளா? ஆமாம், சோம்பை வந்து நம்ம வந்து தட்டி வச்சு அந்த தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது அந்த காலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை ஆனது போதுமா? போதும். ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இருந்ததுக்கும் இப்போயும் நல்லாவே அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது, இப்போ அது அப்படியே சுருண்டு அப்படியே எலும்பு வந்து எஸ் அந்த மாதிரி ஆகிடும். நார்மல் அப்படியே எலும்பு மாதிரி சின்ன சைஸில் சட்டிக்குள்ளேயே பத்தாத அளவுக்கு இருந்தது, இப்போ அப்படியே சுருண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை போட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி பெரட்டிடலாம். இதுக்கு மேலே இதில் ஆயில் வேண்டாம். ஸோ இப்போ இது மசாலாவோட நல்லா ஒட்டிட்டு. ஆமாம், இது மசாலாவோட விட்டுட்டு வரணும். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சமாக அந்த மசாலா ஸ்மெல் ரா ஸ்மெல் போக்கணும், அதுக்காக. போதும். ஓகே. ஸோ இது திறந்து வைக்கலாமா மூடியில்? நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
ஒரு 5 மினிட்ஸ்லாம் இது வந்து அந்த மசாலா அந்த கிரேவியோட மெர்ஜ் ஆகி நம்ம சட்டின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இதில் கருவேப்பிலை மட்டும் நான் போட்டு நரமாவோட அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, கோழிக்கால் வறுவல். அது கோழிக்கால் வந்து மசாலாவோட போட்டு அது நல்லா இதுவாகட்டும்னு சொல்லியிருந்தோம். இப்போ எந்த நிலமையில இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா லெக் பீஸ் எப்படி ஆசைப்பட்டு அப்படி வாங்கி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு தனித்தனியாக அந்த லெக் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. குக் ஆயிடுச்சா? இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். மற்றபடி முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இல்லை, பெப்பர் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம் போதும், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது சட்டின்றதுனால நம்ம ஸ்டவ் அந்த ஹீட்லேயே இதுவாகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறோம். அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். அந்த எண்ணெய் லைட்டாக வார்ம் வரும்பொழுது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழிக்காலை போட்டுக்கிறோம். அந்த எண்ணெயில் அது லைட்டாக ஃப்ரை ஆகும்பொழுது வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சால்ட் போட்டு அது நல்லா அந்த ஆயிலே அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கிறோம். அந்த எண்ணெய் லைட்டாக வார்ம் வந்ததோ அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கிறோம். அதெல்லாம் பொரிஞ்சதுமே அதில் வந்து 2 பச்சை மிளகா போடுறோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்பொழுது அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூள், கோழி குழம்பு மசாலா தூள், அது கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆயிலில் தனியாக ஃப்ரை ஆகிட்டு இருக்க அந்த கால் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மசாலாவோடு போட்டு அதை நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு பெப்பரும் போட்டு ஒரு பெரட்டி எடுத்தோம்னா நம்மளுடைய கோழிக்கால் வறுவல் ரெடி ஆகிடும்.